சட்டப்பேரவை தேர்தலை போன்று உள்ளாட்சி தேர்தலிலும் கூட்டணி அமைத்து போட்டியிடப் போவதாக திமுகவும் காங்கிரசும் ஏற்கனவே அறிவித்தன. அதன் தொடர்ச்சியாக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் இடங்கள் தொடர்பாக அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த இரு கட்சிகளின் மாவட்ட நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை மாநகராட்சியில் மொத்தம் உள்ள 200 வார்டுகளில் காங்கிரஸ் கட்சிக்கு 8 வார்டுகளை திமுக ஒதுக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் காங்கிரஸ் கட்சியினர் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் சென்னை அண்ணா நகரில் உள்ள தனது இல்லத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் கட்சி நிர்வாகிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் சென்னையில் 8 வார்டுகளை மட்டும் ஒதுக்குவதை ஏற்க முடியாது என்று நிர்வாகிகள் கருத்து தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. மேலும் திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் பொருளாளர் ஸ்டாலினை சந்தித்து சட்டப்பேரவை தேர்தல் போன்றே உள்ளாட்சி தேர்தலிலும் காங்கிரசிற்கு 20% இடங்களை ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்துவது தொடர்பாகவும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருநாவுக்கரசர் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக திமுக காங்கிரஸ் இடையிலான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். காங்கிரஸ் சார்பில் குழு அமைத்து மனுக்கள்லாம் வாங்கியிருக்காங்க. சில இடங்களில் இன்னைக்கு கூட வாங்குறாங்க. இப்போ மெட்ராஸ்லேயே மத்திய சென்னையில் நேற்று வாங்கினாங்க, இன்றைக்கும் வாங்குறாங்க. இதெல்லாம் ஃபைனல் பண்ணி எந்தெந்த தொகுதியை கேட்குறோன்னு ஏற்கனவே பூர்வாங்க பேச்சுவார்த்தை மாதிரி முதல் கட்ட பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து மாவட்ட செயலாளர்களோட பேசிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். அதுக்குள்ளே நீங்களாம் ஏன் குறைஞ்சி போச்சு கூட போச்சுன்னு பத்திரிகையில் வர செய்திகளை வச்சுக்கிட்டு பதில் சொல்ல முடியாது. சில பத்திரிகைகளில் இத்தனை எண்ணிக்கை போட்டு இவ்வளோ தான் தர்றாங்க அவ்வளோதான் தர்றாங்கன்னு வந்திருக்கு. அது மாதிரி எதுவும் முடிவாகலை, பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். எத்தனை சென்னையில் வருங்கிறது பேசி முடிவு பண்ணப்போ தானே தெரியும். அதுதான் பேசிக்கிட்டு இருக்கோம். எந்தெந்த இடங்கள்ல அவங்க கேட்டிருக்காங்க, எந்தெந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு காங்கிரஸை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அவசர கூட்டம் அதுக்கு தான். காங்கிரஸுக்குள்ள யார வேட்பாளரை தேர்வு செய்யறது கேட்டிருக்காங்க, எந்தெந்த தொகுதி கேட்கலாங்கிறதுக்காக தான் மாவட்ட தலைவர்கள் வந்தாங்க. அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தேன். மற்ற பிரச்சனைகள் எதுவும் கிடையாது.